ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிச்சன் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் பானிபூரி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். கப் மைதா மாவு 100 கிராம், ஒரு கப் ரவை 100 கிராம், உப்பு தேவையான அளவு. இப்போ நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா ஹார்டாகவே பிசைஞ்சு எடுத்துங்க. இந்த அளவு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா மாவு புளிக்கணும் பார்த்தீங்கன்னா. இப்போ நல்லா மாவை தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். பானி செய்ய போகிறோம். பானி செய்ய ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, கொஞ்சம் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துங்க, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கட்டி வெல்லம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை பானி தண்ணியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க ஒரு கரண்டியால். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துங்க. சாட் மசாலா 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா இருந்தால் சேர்த்துங்க, அப்படி இல்லைன்னா ஜீரகத்தூளும் மிளகுத்தூள் மட்டுமே போதுமானது. நான் சாட் மசாலா இருந்துச்சு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் அரை மூடி அளவு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுப்பான் பண்ணிங்க. அடுப்பான் பண்ணி இப்போ எண்ணெய் சட்டி ஹீட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துங்க. ஆயில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துங்க. ஆயில் சேர்த்து ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் இதில் சோம்பும் கொஞ்சம் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். இது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வேக வைத்த பட்டாணி இதில் சேர்த்துக்கலாம். இது மசாலா செய்கிறதுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். நான் பட்டாணி மசாலா மட்டும் தான் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நான் பூண்டும் கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் ஜீரகம், மிளகுத்தூள், கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதுலேயும். இப்போ மசாலா ரெடி. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் மாவு நல்லா பிசைஞ்சு வச்சு தான் மாவு நல்லா புளிச்சு வச்சுருந்து. இதை மாவு நல்லா நம்ம தேய்ச்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் சின்ன சைஸில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் பண்ணதில் நம்ம பூரி எடுத்து இதில் பொரிச்சுக்கலாம். போட்டு பூரி உப்பி வருது. பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருந்தால் தான் பூரி நல்லா உப்பி வரும். நல்லா சவக்க விட்டு எடுத்துங்க. நல்லா சவந்து எடுத்தால் தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பார்த்திங்கன்னா 2 போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பூரியை நல்லா உப்பி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா மலமளப்பு அடங்கினாவே நம்ம பூரியை படுத்தலாம். பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்தளவு பூரி நல்லா பொரிச்சு எடுத்துருக்கேன். இப்போ பானிபூரி ரெடி. பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் நான் கேரட் லேசாக துருவி வச்சுருக்கேன். மசாலா, பட்டாணி மசாலா, பானி தண்ணி நான் திக்காக வச்சுருக்கேன். வேணா கூட இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பானிபூரியும் ரெடி ஆயிடுச்சு. பானிபூரி எடுத்து லேசாக கொஞ்சம் கையால் உடச்சிட்டு கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் பானி தண்ணி, கொஞ்சம் கேரட் துருவிய கேரட் கொஞ்சம் வச்சுங்க, கொஞ்சம் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆனியன் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம கடையில் தான் இது வரைக்கும் பானிபூரி வாங்கி சாப்பிட்ருக்கோம். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா இப்போ பானிபூரி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.